அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹாத்தமுன் நபியீன் வ அலா அலி குல்லி அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும், இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹியூமன் கைடன்ஸ் வெல்ஃபேர் சென்டரின் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற ஜமியத்து அஹ்லே ஹதீஸ் உடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அப்துல் வாஹித் மதனி உள்ளிட்ட இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற ஷேக் கமாலுதீன் மதனி உள்ளிட்ட கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இளைஞர்களும் தலைமைத்துவமும் என்ற தலைப்பின் கீழே உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக தன்னுடைய தூதுத்துவ பணியை தொடங்கிய அந்த காலம் தொட்டு இந்த மார்க்கத்தின் வளர்ச்சியிலும் இந்த மார்க்கத்தினுடைய எழுச்சியிலும் இளைஞர்கள் மிகுந்த ஒரு பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக இருக்கின்றது. அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு அறிவுறுத்தல்களை, நற்செய்திகளை அந்த மக்களுக்கு வழங்கினார்கள் என்பதையும் நாம் நபிமொழிகளை புரட்டும் போது அறிய முடிகின்றது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு நபிமொழி. அந்த நபிமொழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்பு முற்படுத்தி கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். முதுமை வருவதற்கு முன்பு உங்கள் இளைய பருவத்தை, உங்களை நோய் தாக்குவதற்கு முன்பு உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்தை, வறுமை உங்களை வாட்டுவதற்கு முன்பு உங்களுடைய செல்வத்தை, வேலை பளு உங்களை ஆழ்த்துவதற்கு முன்பு உங்களுடைய அவகாசமான ஓய்வு நேரத்தை, மரணத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இன்னொரு நபிமொழியிலையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வினுடைய அந்த நிழல் கிடைக்கக்கூடியவர்கள் 7 பேர் என்று குறிப்பிட்டார்கள். அந்த 7 பேரில் இரண்டாம் அவர் தன்னுடைய இளமையை அல்லாஹ்வை வழிபடுவதிலும் அவனுக்கு சேவை செய்வதிலும் ஈடுபட்டவர் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அடிப்படையில் நான்
முன்பே சொன்னது போல இஸ்லாத்தினுடைய எழுச்சியில் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றபோது அவர்களுடைய வயது 10 தான். உக்மா பின் அமீர் அவர்கள் இந்த மார்க்கத்தை இணைந்த போது அவர்களுடைய வயது 14 தான். ஜாபிர் பின் அப்துல்லாவும் ஜெயித் பின் ஹாரிஸும் 15 வயது சிறுவர்களாக இருந்தபோது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லா பின் மசூத், ஹப்பா பின் அர், ஜுபேர் பின் அவான் இவர்கள் இந்த மார்க்கத்தை தழுவிய போது அவர்களுக்கு வயது 16. முஆஸ் பின் ஜபல் மற்றும் முஸாப் பின் இப்னு உமைர் இஸ்லாத்தை தழுவிய போது அவர்களுடைய வயது 18. அபு மூசா அல் அஷரி 19 வயசில், ஜாஃபர் பின் அபி தாலிப் 22வது வயசில், உஸ்மான் பின் ஹுவைரிஸ், உஸ்மான் பின் அஃபான், அபு உபைதா, அபு ஹுரைரா மற்றும் உமர் இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்ற போது அவர்களுடைய வயது 25லிருந்து 31 வரைக்கும் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். இந்த இளைய சஹாபாக்களை அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பான அறிவாற்றலையும் மதிநுட்பமிக்க செயல்பாடுகளையும் நன்றாக அறிந்து அவர்களை உரிய பணிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதும் வரலாறாக இருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டுமென்றால் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்ல முடியும். அவருக்கு மிக சிறப்பான அறிவாற்றல் இருந்தது. எனவே அவருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டது என்றால், யூதர்களுடைய மொழியை அறிந்து யூதர்களுக்கான மொழியை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளையெல்லாம் அறிந்து படித்து அதை எடுத்துரைத்து அதற்கு பதிலளி கொடுக்கக்கூடிய ஒரு பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதே போல் உசாமா ஒரு 20 வயது இளைஞராக இருந்தார். அவர்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமா பின் ஸைத் அவர்கள் முஸ்லீம் படைகளுக்கு 20 வயதிலேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அதே போல் முஸாப் இப்னு உமைர் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக மதீனா உருவாகின்றது என்றால், மதீனாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த மக்கள், இஸ்லாத்தை தழுவிய மக்கள், தங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று கேட்டபோது முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நல்ல தகவலாக தான் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இப்படியாக அந்த இளைஞர்கள் மிக முக்கியமான பங்களிப்பை, அதாவது அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உம்மாவினுடைய தலைவர்கள், அவர்களுடைய தலகர்த்தர்களாக இந்த மார்க்கம் செழித்தோங்குவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த இளைஞர்கள் ஆற்றினார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. இன்னொரு நபிமொழியையும் நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். இது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி. அதில் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பாளர்கள். ஆட்சியாளர் அவருடைய குடிமக்களை பற்றி கேள்வி கேட்பார். ஒரு குடும்பத் தலைவர் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்பார். ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டிலே அவர் செய்த கடமைகளை பற்றி கேள்வி கேட்பார். குழந்தைகளை வளர்த்ததை பற்றியும் கேள்வி கேட்கப்படுவார். எனவே நீங்கள் எந்த பணிகளை செய்கின்றீர்களோ அந்த பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பாளர்களாக இருக்கின்றீர்கள் என்று அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நபிமொழிகளெல்லாம் நான் மேற்கோள் காட்டிய வரலாறெல்லாம் உங்களுக்கு இன்று புதிதாக நீங்கள் அறியக்கூடிய ஒன்றல்ல. இவையெல்லாம் நீங்கள் நன்கு தெரிந்த
ஒன்று. ஆனால் இந்த காலகட்டத்தில், நாம் இப்போது வாழக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது, அதை உற்று நோக்கும்போது மிகுந்த கவலையுடன் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். 80களில், 90களில், 2000, ஏன் 2010களில் கூட இருந்த இளைஞர் சமுதாயம், குறிப்பாக நாம் தமிழ்நாட்டிலிருந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் அப்போது இருந்த இளைஞர்கள், அவர்கள் மார்க்கத்தில் மிக பற்றுடையவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய நேரத்தை தங்களுடைய குடும்பத்திற்கும் செலவு செய்தார்கள், பொருளீட்டுவதற்கும் செலவு செய்தார்கள். அதே நேரத்தில் மார்க்க ரீதியான பணிகளுக்கு, சமூக சேவைகளுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றினார்கள் என்பது கண்கூடாக நாம் அறிந்த உண்மை, நான் அனுபவித்த உண்மை. அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு மத்தியிலே ஒரு சமுதாய கவலை இருந்தது. 1992 450 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாப்ரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அந்த சூழல்ல, அப்போது நாட்டில் இருந்த பதட்டமான ஒரு நிலை, அதற்கு எதிராக களம் இறங்கி முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக, நாட்டினுடைய நல்லிணக்கத்திற்காக, மக்களுடைய சமூக நல்லிணக்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் தன்னையே அர்ப்பணித்து கொண்டது என்பதுதான் தமிழ்நாடு கண்ட வரலாறாக இருக்கின்றது. 90களில் இது நடந்தது, 2000 தொடர்ந்தது. பல்வேறு அமைப்புகளில், எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பரப்புரை செய்யக்கூடிய, மார்க்கத்தின் அடிப்படையிலே மக்களை அழைத்து அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஜமியத்தே அஹ்லே ஹதீஸ், அஹ்லே குர்ஆன் வல் ஹதீஸாக இருக்கட்டும், அல்லது ஜமியத்தே அஹ்லே ஹதீஸாக இருக்கட்டும், இப்படி எந்த அமைப்பாக இருந்தாலும் அதில் இளைஞர்கள் நீக்கமர காணப்பட்டார்கள். அவர்களுடைய பங்களிப்பு அபாரமானதாக இருந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் இன்றைய இளைஞர் உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? அன்றைய இளைஞர் உலகம் மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை கேட்பதற்கு மட்டும் தங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினார்கள் என்பதும் உண்மை. அதே நேரத்தில் இந்த மார்க்க அறிஞர்கள் எழுதிய நூல்கள், திருக்குர்ஆனுடைய விளக்க உரைகள், நபிமொழிகளினுடைய தொகுப்புகள், இவற்றையெல்லாம் படிக்க ஆரம்பித்தார்கள். இவற்றையெல்லாம் படித்து நன்றாக மார்க்கத்தை அறியக்கூடிய அந்த ஒரு தாகம் அன்றைய இளைஞர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அதன் காரணமாக இந்த மார்க்க நூல்களை எல்லாம் படித்து மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இயன்ற வகையிலே, அது தனிப்பட்ட பரப்புரையாக இருக்கலாம், அல்லது மேடையேறி பேசக்கூடிய பரப்புரையாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய எழுத்து வன்மையை வைத்துக்கொண்டு புத்தகங்கள் எழுதியதாக இருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு காலகட்டத்தை நாமெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய மாணவர்கள், அவர்களுடைய நிலையை கண்டு நான் கவலைப்படுகின்றேன் என்று குறிப்பிட்டேன். என்ன காரணம் என்றால் வேறு ஒன்றுமில்லை, என்னுடைய கையில் இருப்பது போன்று, உங்களுடைய பாக்கெட்டில் இருப்பது போன்று இந்த திறன்பேசி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் குறிப்பாக கொரோனா என்ற பெருந்தொற்று தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் உலகத்தையும் ஆட்படுத்தியது. அந்த நேரத்தில் தகவல் தொடர்புக்கு இருந்த ஒரே கருவி இதுதான். அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவி இதுதான். அதில் தான் இந்த இளைய சமூகம் இந்த திறன்பேசியை பயன்படுத்த தொடங்கியது. ஒரு நல்ல காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆனால் இந்த திறன்பேசி அவர்களுடைய கரங்களுக்கு வந்த பிறகு, இன்றைக்கு நீங்கள் ஒரு குடும்பத்திற்குள்ளே நுழைந்தால் அங்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தலை குனிந்தவாறு இதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து முகம் கொடுத்து
பேசுவதில்லை. வீட்டிற்கு யாராவது உறவினர்கள் வருகிறார்கள், நண்பர்கள் வருகின்றார்கள் என்றால் கூட அவர்களிடம் உரையாட வேண்டும் என்ற நிலை மாறி எல்லாமே ஸ்மார்ட் போன் வழியாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். நண்பர்கள் கூடுவது, கருத்துக்களை நேரடியாக பரிமாறிக்கொள்வது, இப்படியான ஒரு நிலை மாறி அனைவரும் திறன்பேசிக்கு ஒரு வகையில் அந்த திறன்பேசி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயத்துக்கு மட்டும் இது பொருந்துமா, மற்றவங்களுக்கெல்லாம் பொருந்தாதா என்று நீங்கள் கேட்கலாம். நாம் இந்த தலைப்பு இளைஞர் சமுதாயம் என்பதனால அவர்களை நோக்கி பேசுகிறேன். இது எல்லோருக்கும் பொருந்தும் தான். இதில் வர்றது எல்லாமே உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஒரு மார்க்க ரீதியான ஒரு தலைப்பில் நமக்கு ஆழமான ஒரு அறிவு வேணும் என்றால் அதற்கு நிச்சயமாக புத்தக வாசிப்பு தான் வழிவகுக்குமே தவிர இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கிலையும் வரக்கூடிய செய்திகள், அதில் வரக்கூடிய ஃபத்வாக்கள், அதில் வரக்கூடிய கருத்துகள் இதுதான் மார்க்கம் என்று நினைப்பது அபாயகரமானது என்பதையும் நாம் நிச்சயமாக உணர்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். எப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு வருகிறோம். இன்றைக்கு பல்வேறு புள்ளி விவரங்கள் மிக தெளிவான ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறார்கள். அந்த கருத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக இந்த இளைய சமுதாயம் மிகப்பெரிய அளவில் இந்த இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய இணையதளத்திற்கு அதில் அவர்கள் மூழ்கி இருப்பதை மிக தெளிவாகவே அவர்கள் அம்பலப்படுத்தக்கூடிய, அவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த செல்பேசி வழியாக எது பரப்பப்படுகிறது, நல்ல விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்கள் பரப்பப்படுவது உண்மை என்பது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் ஆபாச காட்சிகளும் கூடாத காட்சிகளும் ஏராளமாக இதில் பரப்பப்பட்டு they are corrupting the minds of the young people. அவை இளைய மக்களினுடைய சிந்தனைகளை சீரழித்து கொண்டு அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகின்றது என்பது உண்மையான ஒரு சூழலாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சூழல்ல இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய அவசியமும் மிகப்பெரிய நிர்பந்தமும் என்னவென்றால், நம்முடைய இளைஞர்களை நாளைய தலைவர்களாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது எதிரிலே அமர்ந்து இருக்கக்கூடிய பல சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் இது போன்ற பணிகளிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய இளமை காலம் முழுவதையும் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கும், இந்த மார்க்கத்தை பரப்புரை செய்வதற்கும், சமூக சேவைகள் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அதன் மூலமாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே பொதுவாக பொது தளத்திலே பேசும்போது அனைத்து சமூகத்திலும் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக இருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றல் ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதுலேயும் குறைந்த மாநிலம் தமிழ்நாடு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் என்று சொல்வார்கள், அந்த விகிதத்திலும் இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு காலகட்டத்தில் நமது சகோதரர்கள் பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வயது 18 வயது வந்தால் உடனடியாக பாஸ்போர்ட் எடுத்து ஏதாவது ஒரு வளைகுடா நாடுக்கு
வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை மாறி இன்றைக்கும் வளைகுடாவுக்கு போகிறார்கள் அல்லது தூரக்கிழக்கு நாடுகளுக்கு போகிறார்கள். ஆனால் போகக்கூடியவர்கள் பட்டம் படித்துவிட்டு அல்லது மேல் பட்டம் படித்துவிட்டு செல்கிறார்கள் என்ற ஒரு நிலையை நாம் அடைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான், போற்றுதலுக்குரிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் என்ன தேவை என்றால் 80களிலே பாபரி மஸ்ஜித் தகர்ப்புக்கு பிறகு இந்த நாட்டிலே நிலவிய சூழலை விட மிகவும் அபாயகரமான ஒரு சூழல்ல இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகமே வாழ்ந்து வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய நாடு தனது 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடி இருக்கின்றது. குடியரசு தினம் என்றால் என்ன என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்த நாடு எந்த திசை வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்ட அந்த மாபெரும் தியாகிகள் எல்லாம் அமர்ந்து, மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாம் அமர்ந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினார்கள். அந்த அரசமைப்பு சட்டம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நாடாக, மதசார்பற்ற நாடாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு குடிமகனும் தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றவும் கடைபிடிக்கவும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் முழுமையான உரிமையை இந்த அரசமைப்பு சட்டம் தந்தது. ஆனால் இன்றைக்கு வட மாநிலங்களிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? சிறுபான்மை மக்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். 1992 ஒரு பாபரி பள்ளிவாசலை இடித்தார்கள். இன்றைக்கு தலைநகர் டெல்லி உள்பட குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே ஏராளமான பள்ளிவாசல்கள் முறையாக அரசிடம் அனுமதி பெற்று பட்டா வாங்கி பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த பாசிச ஆட்சியில் இடித்து தரைமட்டமாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு வஞ்சகம் இருக்கும் என்றால், கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடிய அந்த டிசம்பர் 25 அன்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த தேவாலயங்களுக்குள்ளே புகுந்து அவர்களை தாக்கி அந்த தேவாலயங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்படக்கூடிய அளவுக்கு பாசிசவாதிகளுடைய ஆட்சியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த இளைஞர்களுடைய கடமைகளும் பொறுப்புகளும் மிக மிக அதிகமான ஒன்றாக இருக்கின்றது. நாளைய தலைமுறைக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் இன்றைய இளைஞர்கள் தான். உங்களுக்கு சமுதாயத்தை பற்றி, இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சரியான விழிப்புணர்வு நிச்சயமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு மட்டுமல்ல, அறிவார்ந்த ரீதியிலே இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்ற அந்த அறிவாற்றலும் நீங்கள் பெற வேண்டும். அதற்காக உரிய பயிற்சிகளை, அறிவார்ந்த பயிற்சிகளை எடுக்க வேண்டும். ஏராளமான புத்தகங்களை படிக்க வேண்டும். நாட்டின் நடப்புகளை சொல்லக்கூடிய நடுநிலையான ஏராளமான நடுநிலை நாளிதழ்களையும் அதே போன்று செய்திகளை சுமந்து வரக்கூடிய பத்திரிகைகளையும் படிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மறுமையில் இந்த இளைய பருவத்தை, ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையை பற்றியும் கேள்வி கேட்கப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய இளமை காலத்தை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள் என்றும் அல்லாஹு தாலா கேள்வி கேட்பான். அத்தகைய கேள்வி கணக்கு நாளிலே என்னுடைய இளைய பருவத்தை, இந்த மார்க்கத்தை அறிவதற்கும், நான் வாழ்ந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அறிவதற்கும்,
இந்த மார்க்கத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லி இந்த அமர்வை முழுமையாக பல கோணங்களில் இளைஞர்களுடைய பங்களிப்பை பற்றி நீங்கள் அமைத்ததற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைய சமுதாயமே, நிச்சயமாக நாமும் அலியாக, முஸாப் இப்னு உமைராக, ஸைத் பின் தாபித்தாக உருவாக வேண்டும். அவர்கள்தான் நம்முடைய வழிகாட்டிகளை தவிர இன்றைய நடிகர்கள் அல்ல. இன்று ஒரு நடிகர் அரசியலிலே வருகிறார். அந்த நடிகரை யார் அதிகமாக பின்பற்றுகிறார்கள் என்று என்ன ஆய்வு முடிவு சொல்கிறது தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் அவருக்கு மிகப்பெரிய அளவில், ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் இருந்தவர், வேறு எந்த சேவையும் செய்யாதவர், தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி எந்த கருத்துமே சொல்லாதவர். அவருக்கு இளைஞர்களும் பெண்களும் பெரிய அளவில் ஆதரவு அப்படின்ட்டு சொல்லும்போது, அதை துருவி விசாரிக்கும்போது அந்த இளைஞர்களிலும் பெண்களிலும் முஸ்லீம் இளைஞர்களும் முஸ்லீம் பெண்களும் விதிவிலக்கல்ல, கணிசமான முஸ்லீம் இளைஞர்களும் முஸ்லீம் பெண்களும் அவருடைய விசிறிகளாக, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கணும், இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்கணும், இந்த நாட்டில் அரசமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய, இதை சிதைக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நின்று போராடக்கூடியவர்களுக்கு பின்னால் நாம் இருக்க வேண்டும். அந்த அறிவாற்றலையும் பெற வேண்டும், அந்த போராட்ட குணமும் நமக்கு வேண்டும், மார்க்கத்தையும் கற்க வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலும் நாம் நடக்க வேண்டும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய சிறந்த இளைஞர்களாக இங்கு அமர்ந்திருக்கின்ற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சமூகத்தினுடைய அனைத்து இளைய தலைமுறையினரையும் உருவாக்குவானாக என்று நான் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.